தொடர்ந்து சரியும் இந்திய பங்குச்சந்தை. நிஃப்டி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே லோயர் லெவலில் தான் க்ளோஸ் வச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 5 மினிட்ஸ் கேண்டில் சார்ட். இது வந்து இன்றைக்கி காலையில் ஓப்பன் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். பட் ஃப்ளாட் ஓப்பனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு 4 கேண்டில் பாருங்கள், நல்லாவே செல் ஆகிருக்கு. செல் ஆகிட்டு கீழே 24 100ஐயும் பிரேக் பண்ணிட்டு 24,060 வந்துட்டு திரும்ப இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி திரும்ப இந்த 24,100க்கு மேலே போயிருக்கு. பட் அந்த 120க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியல. திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் தான். திரும்ப ஃபைனல் லோ வந்து 24,030 வரைக்கும் இன்ட்ராடே லோ வந்திருக்கு. இந்த லோ டச் ஆனவுடனே ஒரு பையிங் வந்திருக்கு. லோ ஆனாலும் ஒரு பையிங்கு. திரும்ப அந்த 24,080 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு மேலே போக முடியல. திரும்ப மார்க்கெட் வந்து இந்த 24,080லேருந்து 24,050 இந்த ஒரு 30 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு கன்சால்டேட்டிங்காக ட்ரேடிங் ஆகி திரும்ப 24,080 போயிருக்கு. திரும்ப மேலே போனவுடனே ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிருக்கு. திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வந்து தான் க்ளோசிங் 24,080 கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. மைனஸ் வந்து ஒரு 76 புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சிருக்கு. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எல்லா சப்போர்ட்டையுமே உடச்சி தான் க்ளோஸ் பண்ணிட்டு வருது. இப்போ நாளைக்கு அடுத்த ஃபைனல் சப்போர்ட் வந்து 24,000 வந்து ஒரு சப்போர்ட், மேஜர் மெயின் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டையும் உடச்சி நாளைக்கு க்ளோஸ் வைக்குமா? ஏன்னா மார்க்கெட்டில் இந்த அளவுக்கு வந்து ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது அமெரிக்கா ஈரானுடைய போர் பதட்டமும் அதிகமாகிட்டு இருக்கு. இது எல்லாமே பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து ஒரு ஷெல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால ஒரு டவுன் சைட்லேயே மார்க்கெட் வந்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபைனலாக அடுத்தது நம்ம எதிர்பார்க்குறது வந்து இந்த 24,000 சப்போர்ட் உடைச்சிருச்சு அப்படின்னா சப்போர்ட் வந்து 23,920 இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் ஏரியா தான். இந்த சப்போர்ட்டையும் எடுக்கல அப்படின்னா அடுத்தது 23,800 வந்து ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,700 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்போர்ட்டை உடச்சி தான் மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் நோக்கி தான் கீழே வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பையிங் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,080 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அடுத்தது 24,120 ஒரு ரெசிஸ்டன்ஸு. அடுத்தது 24,180 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா நிஃப்டி நம்ம பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லோவை தான் உடச்சி கீழே தான் க்ளோஸ் வச்சு லோவர் லெவலில் தான் வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்தது சப்போர்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,000 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட். அந்த 24 உடைச்சிது அப்படின்னா இந்த 23,920லேருந்து 950 இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேட்டிங்காக ட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த 24,000 பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா திரும்ப இங்கே வந்து வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த சப்போர்ட்டையும் உடைச்சிருச்சு அப்படின்னா சாலிடாக அடுத்தது 23,800 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ அதேமாரி நம்ம பையிங் பிரேக் அவுட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஏன்னா இன்றைய மார்க்கெட் இந்த 80 வந்து 24,080 டச் ஆனோன்னு ஒரு ஷெல்லிங்கு திரும்ப கீழே 80 கிட்ட தான் க்ளோஸும் வச்சுருக்கு. அதேமாதிரி 24,120 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயினாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஒரு டெம்பரவரி பையிங்கை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏரியா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக மாறி இருக்குது. 24,150லேருந்து 180 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்குது. இந்த 24,180 இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு மேலே இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு திரும்ப வந்து ஒரு ரிவர்சல் டெம்பரவரி ரிவர்சல் ட்ரெண்டுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. பொதுவாக நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 24,000 உடச்சிச்சு கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே வரும் பட்சத்தில் திரும்ப 24,000க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். அப்படி 24,000க்கு மேலே நல்லா இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நல்லா பையிங் பிரேக் அவுட்டு 24,120 இந்த லெவலையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப நல்லாவே மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஷெல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. பையிங் பிரேக் அவுட் வந்து 24,120 மேலே சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும்.
அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ஜோனில் தான் இருக்குது. ஒவ்வொரு சப்போர்ட்டாக உடச்சி கீழே வர்றதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.